ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, தஞ்சையில் குடிகொண்டிருக்கும் இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையை சிறப்பாக உயர்த்தணும் மாற்றணுங்கிறதுக்காக தான் இந்த அதிர்ஷ்ட எண்ணை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். 7, 8, 6ங்கிறது அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய அதிர்ஷ்ட எண்ணுன்னு உனக்கு நல்லா தெரியும் தானே. இதன் மூலமாக தான் உன் தலையெழுத்தையே நான் மாற்ற போகிறேன். நான் எப்போதுமே நல்ல மனிதர்களை அதிகமாக நேசிப்பேன். ஆனாலும் அவர்களுக்கு தான் சில சோதனைகளையும் கொடுப்பேன். ஏன்னா நல்லவங்க சாதாரணமாக நல்லவங்களாக இருக்குது சாதாரண விஷயம். ஆனால் கஷ்டம் வரும்போதும் பிரச்சனை வரும்போதும் சிக்கல் வரும்போதும் சோதனைகளை அனுபவிக்கும் போதும் வேதனைகளில் மூழ்கும் போதும் அவங்க நல்லவங்களாகவே இருக்கிறாங்களாங்கிறது தான் என்னுடைய பரீட்சையே. அப்படிப்பட்ட பரீட்சையை தான் உனக்கு வச்சேன். இருந்தாலும் உன்னுடைய பொறுமையை மூலமாக நீ எல்லாத்தையும் கடந்து வர தயாராக இருந்த. அதனால தான் இத்தனை நாளாக கஷ்ட நஷ்டத்துலையும் பொறுமையாக பக்குவமாக சமாளித்த உனக்காகவே உன் தலையெழுத்தை மாற்றி உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் வெற்றிகரமான மனிதனாக வாழணும்னா 4 நல்ல குணம் நிச்சயமாக இருக்கணும். அதாவது நீ இந்த உலகத்தை ஜெயிச்சு நல்லா வாழணும்னா நிறைய பொறுமையும் இருக்கணும். வாய்ப்புகளை வீணாக்கிடாம சரியாக பயன்படுத்தும் திறமையும் இருக்கணும். உன் வாழ்க்கையில் யாராவது தவறு செய்யும்போது அதை கண்டிக்கக்கூடிய பயமில்லாத தைரியமும் இருக்கணும். தவறு செய்கிறவங்க தெரியும் போது தவறு செஞ்சவங்களை கண்டுபிடிக்கும் போது அவங்கள அணைச்சு அரவணைச்சு கனிவோட பண்போட பேசி திருத்தக்கூடிய அந்த திறமையும் உனக்கு இருந்தாதான் வாழ்க்கையில் ஜெயிச்சு வெற்றி பெற முடியும். ஏன்னா இந்த உலகத்தில் நீ மட்டும் இல்லை அல்லவா. உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களையும் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களையும் கூட நீ கையாள கற்றுக்கும் போது தான் உன்னால் வாழ்க்கையில் ஜெயிச்சு நிற்க முடியும். உண்மையாகவே யார் மேலேயாவது அன்பு வச்சா சட்டுன்னு ஒரு சண்டையை போட்டுட்டு அவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு நிற்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஆனால் பொய்யா பேசி பழகிறவங்களும் நடிக்கிறவங்களும் ஒரு சின்ன பிரச்சனைனாலே அடுத்தவங்களை விட்டு சுலபமாக விலகி நின்றுடுவாங்க. நீ ஒருபோதும் அப்படி பொய்யான அன்பையும் பாசத்தையும் யாருக்கும் கொடுக்க வேணாம் என்று சொல்லவே. எதுவாக இருந்தாலும் உன் கூட இருக்கிறவங்கள நீ நல்லா பார்த்துக்கோ. அவங்க மேலே அன்பா பாசமா அனுசரணையா அக்கறையா நடந்துக்கோ. அதே போல உன் கைகளில் கிடைக்கக்கூடிய பொருட்களையும் உன் வாழ்க்கையில் உன்னுக்கிடம் இருக்கும் விஷயங்களையும் நீதான் பத்திரமாக பாதுகாத்து கொள்ளணும். எதையாவது இழந்துட்டு அது போன பிறகு அதை நினச்சி வருத்தப்படக்கூடாது. இது பொருளுக்கு மட்டுமல்ல விஷயங்களுக்கு மட்டுமல்ல மனிதர்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். மனிதர்களையும் சொந்தங்களையும் உன்னை பெற்றவங்களையும் உற்றார் உறவினர்களையும் கூட இருக்கும்போதே நல்லா பார்த்துக்கணுமே தவிர எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டு முகத்தை காமிச்சிட்டு அவங்கள தூக்கி எறிஞ்சு பேசிட்டு அவங்க போன பிறகு அப்புறமா அதை நினச்சி வருத்தப்படக்கூடாது. நீ விரும்பாத துன்பமே உன்னை தேடி தேடி வரும்போது நீ விரும்புகிற இன்பம் உனக்கு வந்து சேராதா என்ன? நல்லதையே நினச்சினா இந்த வராகியம்மா நிச்சயமாக உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். நல்ல மனிதர்களை நீ காயப்படுத்தும் போது அவங்க சரிக்கு சரியாக நின்று ஒருபோதும் சண்டை போட மாட்டாங்க. ஆனால் சத்தம் இல்லாமல் உன்கிட்ட இருந்து விலகி ரொம்ப தூரம் போயிடுவாங்க. அதனால தான் நல்லவங்க கெட்டவங்க யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றார் போல அவங்க கிட்ட அதே போல நடந்துக்கோன்னு நான் சொல்கிறேன் செல்லமே. தினமும் இரவு தூங்க போகும்போது நாளைக்கு நல்ல நாளாக விடியணும், நாளைக்கு நான் நினச்சதெல்லாம் நடக்கணுன்ற நம்பிக்கையில் தானே நீ தூங்க போகிற. இப்போது உனக்கான விடிவு காலம் வரதான் போகுது. எல்லாமே நல்லபடியாக முடியுன்ற நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய விடாமுயற்சியும் உன்னுடைய நம்பிக்கையும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான வெற்றியை தந்தே தீரும். விடிஞ்ச பொழுது சாய்வதற்குள்ளாகவே உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றிகளை நான் ஒப்படைச்சிடுவேன் என் செல்லமே. முயற்சிகள் தவறலாம், ஆனால் நீ முயற்சிக்க ஒருபோதும் தவறவும் கூடாது, தயங்கவும் கூடாது. ஐயோ கீழே விழுந்துட்டோமே நினச்சி சோர்ந்து போனினா எப்படி உனக்கு வெற்றி கிடைக்கும்? ஓடிப்போய் ஆளாக வந்து ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு வாங்கணுங்கிறது அதில் கலந்துக்கிற எல்லாருக்குமே ஆசை தான். ஆனால் ஓடி போகிறவங்களுக்கு உனக்கு முன்னாடி 2-3 பேர் போகிறாங்கன்றதுக்காக
அவ்வளோதான், நம்மளால் வர முடியாது, முன்னால் வந்து நிற்க முடியாது, முதல் பரிசு வாங்க முடியாதுன்னு சோர்வடைஞ்சு போகக்கூடாது. கீழே விழுந்தாலும் நான் எழுந்து போவேன், கடைசி வரைக்கும் முயற்சி செய்வேன்னு ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் எப்படியாவது உன்னால் முன்னுக்கு வந்துட முடியும். ஜெயிச்சே தீருவேண்ட வெறியோடு இருப்பவனை வெற்றி நிச்சயமாக வந்து சேரும் என் செல்லமே. அதனால தான் உன் வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும், நல்லபடியாக உன் வாழ்க்கை மாறும்னு நம்பிக்கையோடு இருக்க சொல்கிறேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கைங்கிறது புது பொலிவோட அழகான நந்தவனமாக மாறப்போகுது. சுற்றமும் நட்பும் புடைசூழ எல்லாரும் வாழ்த்து சொல்லும்படி உனக்கான நல்ல விஷயத்தையும் நான் நடத்த போகிறேன் என் செல்லமே. இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்க எல்லா கஷ்டங்களையும் சரி செஞ்சு உன் தலையெழுத்தை மாற்றி எழுதி இனி நடக்க போகிறதை நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன். நேற்று வரைக்கும் நடந்ததை மறந்துடு, இன்னைக்கு நடக்கிற விஷயங்களில் கவனம் செலுத்து. நாளை நடப்பது எல்லாமே நலமாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். வேணாம்னு தூக்கி எறியப்பட்ட விதையே மரமாக வளர்ந்து வரும்போது உன்னை வேணாம்னு தூக்கி எறிஞ்சவங்க மத்தியிலிருந்து உன்னால் எழுந்து வர முடியும் தானே. வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு நினச்சிக்கோ. எல்லாரையும் விட தகுதியும் திறமையும் புத்தியும் உள்ள பிள்ளைன்னு நீ உன்னை உறுதியாக வெற்றியாளனாக நினைக்கும்போது நீ எதிர்பார்த்த வெற்றிகள் நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீரும். இப்போது தாங்க முடியாத மனசங்கடத்தில் இருக்கக்கூடிய நீ யார்கிட்டையாவது சொல்லி அழுகலாமான்னு தானே யோசிக்கிறேன். உன் மனசில் இருக்கிறதும் நீ என்ன யோசிக்கிறேங்கிறதும் நீ சொல்லாமலே எனக்கு தெரியும். உன்னை தாங்கி பிடிப்பதும் நான் தான். நீ நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மத்தியில் நிச்சயமாக உன்னை நல்லா வாழ வைப்பேன். என்னை நம்புனவங்க யாருமே தோத்து போனதா சரித்திரம் கிடையாது என் செல்லமே. நிச்சயமாக வெற்றி உனக்கு கிடைச்சே தீரும். நீ போகும் இடமெல்லாம் உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் வருவேன். நீ போகும் பாதையும் வெற்றி பாதையாக மாறும்படி நான் செய்வேன். நீ முயற்சி செய்யும் போது நிச்சயமாக நான் உனக்கு பலன் கொடுத்தே தீருவேன் என் செல்லமே. என்னை நாடி வந்த உன்னை நான் தேடி வந்துட்டேன். இனி ஒரு நொடி நீ என்னை நினைச்சா கூட ஒவ்வொரு ஜென்மமும் உன் கூட இருந்து உன் தலையெழுத்தை அழகாக மாற்றுவேன். அப்படி எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு அதிர்ஷ்ட காத்த உன் பக்கம் திருப்புறதுக்காக தானே இந்த அதிர்ஷ்டம் என்னை தொட சொன்னேன். என் வாழ்க்கையில் எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ நினச்சி வருத்தப்படக்கூடிய அளவுக்கு எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு சில மறக்க முடியாத சோகமான விஷயங்கள் இருக்கும். அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் ஒரு சில கஷ்டமான விஷயங்கள் நடந்திருக்கு. இதே போல தான் எல்லாருமே ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு இதை ஏற்றுக்கிட்டு பொறுமையாக இருக்க பழகு. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட குறுகிய காலம்தான் மனிதனுடைய வாழ்க்கை. இதில் இல்லாத ஒன்றை நினச்சி வருத்தப்பட்டு கவலைப்படாத, இருக்குதை நினச்சி சந்தோஷப்படு. உன் வாழ்க்கையில் உன்கிட்ட இல்லாததும் உனக்கு கிடைக்காததும் உனக்கு தேவையற்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை நான் உனக்கு கொடுக்காம இருக்கேன். ஆனால் எதையாவது நீ விரும்பும்போது அதை எப்படியாவது உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துருவேன். நான் உனக்கு தருவதும் உன் வாழ்க்கையில் நிலையானதாக நிரந்தரமானதாக இருக்கும் என் செல்லமே. நீ எதையாவது நினச்சி கொஞ்சம் மனசு வருத்தப்பட்டாலே போதும், இந்த வராகியம்மா உனக்கு பாதிப்பை கொடுத்தவர்களுக்கான தண்டனையை நிச்சயமாக கொடுத்துருவேன். ஏன்னா என் பிள்ளையான நீ உன் கஷ்டப்படும்படியும் உன்னை ஒருத்தர் கஷ்டப்படுத்தும்படியும் பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியுமா என்ன? ஆனால் எல்லாமே உடனுக்குடனே நடந்துடணும். உன்னை கஷ்டப்படுத்தினவனும் உன்னை ஏமாத்துறவனும் உடனே தண்டனை அனுபவிச்சிடணும், உடனே கெட்டு போயிடணும், உடனே அழிஞ்சு போயிடணும்னு நினைக்காத. நான் பொறுமையாக தான் இருப்பேன். தாமதமானாலும் நிச்சயமாக தர்மம் ஜெயிக்கும்படி செய்வேன். உன்னை பார்த்து கேலி செஞ்சு கைகொட்டி சிரித்தவர்கள் எல்லாரும் உன்னை கைத்தட்டி பாராட்டும்படி நான் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழும்படி நான் செய்து காட்டுவேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் வாழ்க்கை பயணமும் வித்தியாசமாக தான் இருக்குது. ஒவ்வொருத்தருடைய சந்தோஷமோ துக்கமோ பிரச்சனைகளோ எல்லாமே வேறு வேறு வித்தியாசமாக வேறு வேறு முறையில் தான் எல்லாருக்கும் நடக்குது. அதன்படி தான்
உன் வாழ்க்கையில் எதை எப்போ நடத்தணும்னு நான் திட்டம் போட்டு வச்சிருக்கேன். யார் தடுத்தாலும், யார் வந்து தடையாக நின்றாலும் உன் வாழ்க்கையில் நீ நினச்சத நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்தே தீருவேன் என் செல்லமே. உன்னை சுற்றி எப்போவுமே 3 வகையான உறவுகள் உன் வாழ்க்கையில் இருக்காங்க. அதாவது, ஒரு சிலர் சும்மா சொந்த பந்தம், இவங்க நமக்கு தேவைப்படுவாங்க, நாளைக்கு ஒரு நல்லது கெட்டதுக்கு வந்து நிற்பாங்கன்னு காரணத்துக்காகவே உன் கூட பழகக்கூடிய உறவுகளாக இருக்காங்க. இன்னொருத்தர் நேரங்காலத்துக்கு ஏற்ற மாதிரி உன்கிட்ட காசு பணம் இருந்தால் உன்கிட்ட வந்து பேசுறது, உன் சொந்தக்காரவங்க உன்னுடைய உடன்பிறப்புகள் அவங்க கொஞ்சம் நிலைமை மாறி நல்லா வாழ்ந்தாங்கன்னா அவங்க கூட போய் பேசுறதுன்னு காலத்திற்கு ஏற்றாற் போல, ஆட்களுக்கு ஏற்றாற் போல மாறக்கூடிய உறவுகளாக ஒரு சிலர். இன்னும் ஒரு சிலர் ரொம்ப அரிதாக, மிகவும் குறைவான எண்ணிக்கையில் காலம் முழுவதுமே உனக்கு கை கொடுக்கக்கூடியவர்களாக, அவங்க வாழ்நாள் முழுவதுமே உனக்கு நல்லது செய்ய, நல்லது நினைக்கக்கூடியவர்களாக இருக்க தான் செய்கிறாங்க. அப்படி காலம் முழுவதும் கை கொடுக்கும் உறவுகளை உன் கூட வச்சுக்கோ. காரணத்துக்காக பழகிற உறவுகளையும் காலத்திற்கேற்ப மாறும் உறவுகளையும் நீ ஒருபோதும் ஒரு பொருட்டாக மதிக்கவே வேண்டாம் என் செல்லமே. நீ உண்மையாக இருந்தாலே இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு உனக்கு புரிஞ்சிடும். நீ பணமின்றி பழகி பார்க்கும்போது தான் இந்த உறவுகள் எவ்வளவு மோசமானவங்கன்றதை உனக்கு புரிய வரும். நீ நேர்மையாய் நடந்து கொள்ளும் போது வாழ்க்கை எவ்வளவு மோசமானதுங்கிறது உனக்கு புரிய வரும். மொத்தத்தில் நீ உண்மையாக நேர்மையாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் உன்கிட்ட காசு பணம் இருக்குதா இல்லையாங்கிறத வெளியே காட்டிக்காமலும் இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த உலகமும் வாழ்க்கையும் எப்படிப்பட்டதுங்கிறது சீக்கிரமே நீ தெரிஞ்சுக்கலாமேன்னு செல்லமே. எப்போவுமே தனியாக பறக்கிற பறவைக்கு வலிமை அதிகம்தான். தனியாக விடப்படும் போதுதான் உனக்கும் உன் பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறது புரிய வரும். எப்போவுமே தைரியமாக இருக்க பழகு.